வணக்கம் அன்பு ஜோதிட நண்பர்களே. இன்றைய பதிவு புதன் கிரகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜனன ஜாதகத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாகாரகன் பலமிழந்தால் மற்றும் பாதகஸ்தானத்தில் இருந்தால், கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருந்தால் புதன் கடுமையான தோஷத்தை விளைவிக்கக்கூடியவர். அதே மாதிரி நீச்சத்தன்மை பெற்றிருந்தாலும், பகை கிரகங்களோட கூடி நெருக்கமான நிலையில் இருந்தாலும், ராகு கேதுகளோட நெருங்கிய பாதையில் இருந்தாலும், பொதுவில் பலமிழந்த நிலை, புதன் திசை நடப்பவர்கள், புதன் புத்தி நடப்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு சிறந்த பதிவாக இருக்கும். அப்போ அந்த புதன் அப்படின்னு சொன்னாவே மதுரை மீனாட்சி அம்மன் ஸ்தலம், மதுரை மீனாட்சி அம்மன். கோயம்புத்தூர்ல பச்சை நாயகி அம்மன், பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய பச்சை நாயகி அம்மன். அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்களை குறிக்கும், கன்னிமார்கள் அப்படின்ட்டு. புதன் கேதுவோட நெருங்கி வரும்போது இந்த காளிங்க நர்த்தனர்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் பிடிக்கும், சப்த கன்னிகள், நர்த்தன கணபதி, இவங்களெல்லாம் வழிபாடு பண்றது சிறந்த பரிகாரம். அதை தாண்டி இந்த புதன் அப்படின்னு சொன்னா பாசி பயிருன்னு சொல்லுவோம்ல, இந்த பச்சை பயிறு, அது நெய்வேத்தியமா பண்ணி நம்ம விநியோகம் பண்ணலாம். சக்கரத்தாழ்வாருக்கு புதன்கிழமை தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு தீபம் போடாம தூபம் மட்டும் காட்டலாம். சரிங்களா? இது புதன்கிழமை பச்சை வஸ்திரம் சாத்தி பண்ணாலும் புதனுடைய கெடுபலன்கள் வெகுவாக குறையும். அதை தவிர வாழ்வியல் நடைமுறை பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்டன்ட்டு, ஆடிட்டர்ஸு, ஆஃபீஸில் கிளார்க் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்லங்க, அவங்களுக்கு நோட்டு புக்கு, பேனா, பென்சில், ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கி கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க, இந்த 8வது 10வது படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்கறது ரொம்ப 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 சிறந்த பரிகாரமாக அமையுங்க. அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய ரப்பரை மட்டும் எடுத்துருங்க. அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, பேனா, பென்சில் எல்லாம். அதை தாண்டி மிகப்பெரிய சிறந்த பரிகாரம் எதுன்னு சொன்னீங்கன்னா, திருநங்கைகள். திருநங்கைகளுக்கு புதன்கிழமை பச்சை கலர் வளையலும் பச்சை வஸ்திரமும் தந்தீங்கன்னா வெகுவான கெடுபலன்களை குறைக்குங்க. இது மிகப்பெரிய சிறந்த பரிகாரம் இந்த புதனுக்கு. வாரம் வாரம் புதன்கிழமை கூடுமான வரைக்கும், நமக்கு நல்லது கெட்ட பலன்லேருந்து விடுபடுற வரைக்கும், திருநங்கைகளுக்கு பச்சை கலர்ல வளையலும் பச்சை வஸ்திரமும் தானம் பண்ணணும். அது தவிர வேறு நடைமுறையான பரிகாரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வாரை கும்பிடலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கும்பிடலாம், பச்சை நாயகி அம்மனை கும்பிடலாம், சின்ன குழந்தைங்களுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுத்துக்கலாம். இதெல்லாமே சிறந்த பரிகாரம். ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவாளி கிரகம். தன் நிலையை அப்பப்போ மாற்றிக்கும். சரிங்களா? சீசனுக்கு தகுந்த மாதிரி நிலையை மாற்றி கொள்ளக்கூடிய கிரகம் புதன். இந்த மேற்குறிச்ச சொன்ன பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு புதனோட திசையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வாழ்த்துகிறேன்.